செவ்வாய்ங்கிறது கும்பத்திற்கு ஒரு பகை கிரகம், சனி பகவானுக்கு பகை கிரகம்னு சொல்லுவாங்க. சுபர் பார்வையில் இருந்துட்டா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னு சொன்னா தொழில் ஸ்தானத்தில், தொழில் வேலை செய்யும் இடத்தில், தொழிலுக்காக இவங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு இதெல்லாம் பார்க்கும்போது திருஷ்டி பாதிப்பு படுற மாதிரியே இருக்கும். அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது, தைரியமாக ஃபேஸ் பண்ணுறது, வழக்குகளை அசால்ட்டாக எதிர்கொள்வது, மனதில் 1008 சோர்வு கவலைகள் இருந்தாலும் அதில் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தொழில்னு வரும்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெயிப்பது, இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுடைய திருஷ்டி பாதிப்புக்கு அதிகமாக ஆளாகக்கூடிய ஒரு விஷயமா அவர்களுக்கு அதிகமாக அமையும். இதை விட 2க்குடைய வாக்கு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானே கும்பராசிக்கு லாபாதிபதியாக இவர்களுக்கு வர்றதுனால நம்மளாம் சொத்தை அழிச்சிட்டோம், நிறைய காசு வச்சுருந்தோம், நிறைய சொத்துக்கள் வச்சுருந்தோம், அவங்க இருக்கிறது ஒரு சின்ன வீடு வச்சுருந்தாங்க, ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சுருந்தாங்க, இன்ன வரையும் பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து இந்த விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்கிறாங்கல்ல, கும்பராசிக்காரர்கள் அகலக்கால் வச்சிடாம பெரிய சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாமல் சுய ஜாதக அமைப்பும் நல்லா இருந்தால் அந்த நிரந்தரமான வளர்ச்சியை, அந்த ராசிக்கு ஸ்திர ராசின்னு சொல்வது உண்டு, அந்த ஸ்திரமான ஒரு வளர்ச்சியை காற்று ராசின்னு என்று சொல்வது உண்டு. பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை, நிதானமான பிரம்மாண்டமான வளர்ச்சியை கும்பராசிக்காரர்கள் பெறும் பொழுது அவர்களுடைய பார்வையில் கண்திஷ்டி படாமல் வேற என்ன படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த பாதிப்புகள் இவங்க நிறைய ஆளாவாங்க. அந்த பாதிப்புகள்லேருந்து இவங்க வெளியில் வருவதற்கு நிறைய சிரமப்படுவாங்க. கண்திஷ்டியில் நம்ம ஆட்பட்டிருக்கங்கிறது தெரியும் பொழுதே கும்பராசிக்காரர்களுக்கு சில உணர்வுகள் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் இது திருஷ்டி பாதிப்பா அல்லது வேற ஏதாவது அமைப்பா, வேற ஏதாவது செய்வினை வில்லி சூனியமா அப்படின்னு ஒரு குழப்பங்கள் நம்ம நேயர்களுக்கு வரக்கூடாதுங்கிறக்காக சில பாதிப்புகளை வைத்தே திருஷ்டி பாதிப்புகளை நாம் உணரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.